அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு உம்முடைய தயவு இருந்து பாதுகாத்து இந்த நாளின் வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரில் கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன சமாதானத்தை தந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திக்கும்படி கிருபை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இதற்கு நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவனை இம்மட்டுமாக காத்து பலப்படுத்துகிற ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் எழுப்புகிற தேவன் காலைதோறும் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, புதிய தினத்தை, புதிய வல்லமையை கொடுக்கிற தேவன் என்று புலம்பல் 3:23 சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை சிந்தித்து பார்ப்போம். உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய பலவீனத்திற்கு, என்னுடைய தவறுகளுக்கு, என்னுடைய பாவங்களுக்கு சரியாக என் தேவன் என்னை இதுவரை நியாயம் தீர்க்கவில்லையே, என்னை உயிரோடு வைத்திருக்கிறாரே என்று நாம் நினைத்து பார்த்தது உண்டா? நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஏற்ற தண்டனையை நாம் இன்னும் பெறவில்லையே என்று என்றைக்காவது நினைத்தது உண்டா? அதைத்தான் அவர் சொல்லுகிறார், அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி இருந்த போதிலும் நாம் என்றைக்காவது அவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். புலம்பல் 3:25 மிக தெளிவாக சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவர் என்று சொல்லுகிறார். எப்பொழுது அந்த நாள் வரும், அந்த நாளிலே நானும் என் குடும்பத்தாரும் தேவனோடு செல்வோம் என்ற நம்பிக்கை நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு? அவருடைய பாதத்தண்டை காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படியே அவர் தம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெற்றிருந்தாலும் அவர் தமக்கு இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. புலம்பல் 3:32 வாசிப்போம் என்றால், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினால் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தண்டனையை நாம் பெற்றிருந்தாலும் அந்த தண்டனையிலே அவர் மனப்பூர்வமாய் நமக்கு கொடுக்காமல் அவர் கிருபையின்படி நமக்கு இறங்குவார். புலம்பல் 3:33 சொல்லுகிறது, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி
சஞ்சலப்படுத்துவது இல்லை என்று சொல்லுகிறார். அவர் மனப்பூர்வமாய் நம்மை தண்டிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர் செய்வது இல்லை என்று சொல்லுகிறார். 68வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 19வது வசனம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், 68வது சங்கீதம் 19வது வசனம், மன்னிக்கவும், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லுகிறார். நம்மீது பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர் என்று சொல்லுகிறார். 90வது சங்கீதத்தில் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தும் என்று சொல்லுகிறார். தண்டனை காலங்களில் நாங்கள் பெற்ற தண்டனைகளும் நாங்கள் செய்த பாவத்திற்கேற்ற துன்பத்தை நாங்கள் பெற்றிருந்தாலும் அதற்கு ஈடாக, அதற்கு இணையாக எங்களை சந்தோஷப்படுத்தும். நாம் செய்த தவறுகளை அதற்கேற்ற தண்டனையிலே நான் இருந்தாலும் அது தண்டனையாக எண்ணாமல் கர்த்தர் கொடுக்கிற சிட்சை என்று எண்ணி அதற்கேற்ற சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு தவறு செய்தவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அது சிறிய தண்டனையாக இருந்தாலும் பெரிய தண்டனையாக இருந்தாலும். ஆனால் நாம் பார்க்கிற உலகத்தில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவது இல்லை. நன்கு சுகபகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதனால் நம்முடைய தேவன் நியாயம் தீர்ப்பதில்லையா, அவர் துன்மார்க்கருடைய அந்த செயல்களை காண்பதில்லையா என்று நினைக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவர் துன்மார்க்கரை பூமியிலிருந்து எங்கும் உருவ நோக்கி கொண்டு இருக்கிறார் என்று சத்தியம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கேற்ற காலம் இன்னும் நமக்கு வரவில்லை. ஏனென்றால் பிரசங்கின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது, பிரசங்கின் புஸ்தகம் அங்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம் என்ன என்றால், பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் அதனெதிர் காலங்களில் நேர்த்தியாய் நடத்துகிறார். அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எப்பொழுது அதற்கேற்ற காரியத்தை விளைவிக்க வேண்டுமோ அப்பொழுது அவர் விளைவிப்பார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் எது என்பதை மாத்திரம் நாம் சிந்திக்கிறோமே தவிர, நாம் செய்த தீமைகளுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கவில்லை, அதை ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று தான் நாம் நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அதற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரசங்கி 8:11 வாசிப்போம் என்றால், துர்க்கிரியைகளுக்கு
தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே திணிகரம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனுமக்கள் தங்களுடைய பாவ நிலைகளுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காமல் இருக்கும்போது அவர்கள் நினைப்பது ஆண்டவர் அதை மன்னித்து விட்டார் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அதற்கேற்ற காலம் இன்னும் வரவில்லை. அப்படி மனுபுத்திரர் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காமல் இருக்கும்போது அவர்கள் நினைப்பது என்ன? இன்னும் அவர்களுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய தூண்டுகிறது என்றுதான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய காலங்களில் நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நினைவுகளின் பலனை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தார் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்படவோ பேசவோ சிந்திக்கவோ கூடாது. மற்றவர்களை எந்த நிலையிலும் நாம் துன்பப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை நமக்கு விரோதமாக தீமையோ செய்திருந்தாலும் அதற்கேற்ற தண்டனை ஆண்டவர்தான் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு சாட்சியாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் அநேக முறை துன்புறுத்தப்பட்டு துக்கத்திற்கு உள்ளாகி அநேக முறை அவர் எப்படிப்பட்ட துன்பத்திற்கு உள்ளானார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் அவர் பொறுமையை கையாண்டாரே தவிர பதிலுக்கு பதில் அவர் செய்யவில்லை. நாமும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கையில் அவரிடத்திற்கு ஏறிடு என்று சொல்கிறார். பிரசங்கி 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த வாசகத்தை வாசிக்கலாம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே அவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. உன் பிள்ளைகளின் கையின் பிரயாசங்கள் பலவீனப்படாமல் இருக்க உன் இருதயத்தை அவர் கரங்களிலே ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பிரசங்கி 3:40 சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஏறெடுக்க கடவோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய கைகளோடு கூட நம்ம இருதயங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சமாதானத்தின் வாழ்க்கையை ஜீவிதத்தை நாம் அடைந்திருந்தாலும் அந்த சமாதானத்திற்கு ஏற்ற நற்குணங்களை நாம் பெற்று வாழ்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் நடுச்சாமத்திலே எழுந்து உம்மை நோக்கி நிசப்தமாய் இருக்கிற அந்த வேலையை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள எங்களை எழுப்போம். எங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய சமூகத்தில் திரும்புவதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளையில் நாங்கள் மாறுபட்ட இருதயத்தோடு இல்லாதபடி உம்மை சார்ந்து ஜீவிக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் எங்களை எழுப்பினீர். இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை உம்முடைய சமூகத்தில் கற்றுக்கொண்டோம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே, ராத்திரிகளை எழுந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம்.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த சமாதானத்தை கொடுத்து உம்முடைய சமூகம் பிள்ளைகளை தேற்றிய குடும்பங்களை காப்பாற்றி அவர்கள் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வித்து தளரல கிருபை செய்யும். நாங்கள் என்றைக்கும் நல்லவர்களாக இருக்க எங்களை வழிநடத்தும். ஏனென்றால் நீர் எப்பொழுதுமே நல்லவர் ஆண்டவரே. அந்த நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக நாங்களும் ஜீவிக்க எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றபடி வணைந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் அனைவரோடும் தேவ கிருபையும் சமாதானமும் தங்கி இருப்பதாக. மீண்டும் இந்த நாளை கர்த்தருக்குள் இனிதாக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கலங்க வேண்டாம், நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். அந்த சப்தத்தோடு அந்த ஆசீர்வாதத்தோடு நாளை கழிப்போம், நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.